உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையா, யார் பாரதிய ஜனதா முரட்டு அடிமையா, முரட்டு அடிமைன்னு எங்காச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்ப அதிமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க திமுக கட்சியில இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி அங்கம் வச்சாங்களோ அவங்க அதிமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்ல. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார். இன்னைக்கு டாஸ்மாக் கடையில், டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 கடை இருக்குது. அந்த கடை தமிழ்நாட்டில் 1.5 கோடி கடை இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு பாட்டிலுக்கு யார் வாங்கினது? செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 1.5 கோடிக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, ஆண்டுக்கு 24,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்கினதுல இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பல துறை, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நடக்காத துறையே இல்ல. ஸ்டாலின் புலம்புறாரு, நான் ரைடை கண்டு பயப்பட மாட்டேன், ஆட்சி போனாலும் பயப்பட மாட்டேன்னு. ஆட்சி போகத்தான் போகுது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி போக போகுது என்று ஸ்டாலினே முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டார். இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகேடு நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறையில டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க இடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அதிமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கின்றது. இடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது.